ட்ரை பண்ணுவாங்க ஏதாவது கீழே போட்டுறாங்க. என்ன யாருமே வாங்கலையா? யாருமே இல்ல ஜகாத் வாங்குறதுக்கு. ஜகாத்துடைய சிஸ்டம் இந்த உம்மத்துக்கு அரசியல் களமும் தலைமையும் அமைந்ததற்கு பின்னால மக்காவுல வச்சு சொன்னாங்க, இந்த காலில் செருப்பு இல்லாமல் இருக்கிற இந்த அரபுகள், மேல்குடி இல்லாமல் இருக்கிற இந்த அரபுகள் உலகத்திலேயே பெரிய கட்டிடம் கட்டுவது இவர்கள் தான் போட்டி போடுவார்கள். அரபுகளை பார்த்து செல்லாத சொன்னார், எனக்கு 12 பெரிய விஷயம் அல்ல, நான் வச்சிருக்கிற பொருளாதார திட்டங்கிறது அப்படி கொண்டு போயிடும் இஸ்லாத்துக்கு. முதல் பெண்கிறான் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களை யாரும் எந்த இடத்திலேயும் தோல்வி பயம் காட்டிவிட முடியாது. முஸ்லிம்கள் தெளிவாக பயணிக்கிறார்கள். நாம் எந்த மூன்றை நாம் விட்டோமோ அந்த மூன்றை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த மூன்று பதர் தந்ததோ அந்த மூன்றை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த மூன்றை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்களோ அந்த மூன்றை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், பூமி முழுக்க இஸ்லாமிய ஆட்சியை நான் கொடுப்பேன் என்கிறார். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொன்னான், வலயுமக்கினன்ன தீனஹும் அல்லஸி தவாலஹும், உலகம் முழுக்க இஸ்லாம் பொருளாதார வளத்துடன் பிரகாசமாக இருக்கும். உலகம் முழுக்க முஸ்லிம்கள் பொருளாதார வளம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது அல்லாஹ் சொன்னான், வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, முஸ்லிம்களுடைய பயத்தை அச்சத்தை போக்கி நிம்மதியான வாழ்க்கையை தருவேன். எந்த மூன்றை பதிர் தந்ததோ அந்த மூன்றை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான். எனவே அப்படிப்பட்ட மூன்று வாக்குறுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நாம், நம்மிடத்தில் தேவை அந்த பத்ரீன்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உரமும் ஈமானும் மட்டும்தான். நமது ஷாகுல் ஹமீது ஆஜியார் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் உலமாக்கள் வரைய தந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பாண்டியில் தான் இந்த பத்ருனுடைய நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆமாம், பாண்டியில் தான் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு வழங்கப்படுகிறது. அதை நம் பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் ஹசரத் அவர்களுக்கு போர்த்தி சிறப்பு செய்வார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। बिस्मिल्लाह व बिल्हादी रसूलिल्लाह व कुल्ली मुजाहिदिन وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غم
الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا غوث العظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிழா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆஸம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் துஆ பெற்றனை நாடியவனாய் அருள் நிறைந்த பத்ர் சஹாபாக்களினுடைய புனிதம் நிறைந்த பாக்கியங்களையும் வேண்டியவனாய் எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பத்ர் சஹாபாக்கள் தின நினைவு பெருவிழா சிறப்பு மிகுந்த இந்த பாடி ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமை உருவட்டு நடாத்தி கொண்டிருக்கிற இந்த புனிதமிக்க ஜும்மா பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைமையுமா மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அஃதல் உலமா ஜி முகமது அஸ்ஹருத்தீன் கலீமி ஃபாத்திமா ஜமாலி காமில் பிஎஸ்சி அவர்களே, இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கண்ணிய மிகுந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்களே, திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக அதன் மூலமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஷஃபாஅத்தை நாடியவர்களாக அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகமான நெருக்கத்தை பெறுவதற்கும் அவன் சந்திப்பை பெறுவதற்கும் ஆசை கொண்டிருக்கும் முகமாக சங்கமித்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய இந்த ஒன்று கூடல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த பத்ர் சஹாபாக்கள் எல்லாம் எந்த உயரிய அந்தஸ்துகளில் இருப்பார்களோ அந்த பெருமக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சொர்க்கப்பதியில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களோடும் கற்றுத்தந்த ஆசிரிய பெருமக்களோடும் துணை நிற்கிற நமது மனைவி மக்கள் உள்ளிட்ட நமது நட்பினுடைய வட்டங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த சமூகம் சஹாபிகளுடைய சமூகம். இந்த பத்ர் என்பது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் அமைத்து கொடுத்திருந்தான். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய உதவி அதில் வியாபித்து காணப்பட்டது. சாதாரணமான ஒன்றல்ல.
சாமானியர்கள் யாரும் அதில் மிஞ்சியிருக்கவே முடியாது. சாதனையாளர்களாகவே அல்லாஹ் அந்த பெருமக்களை அந்த பத்ரிலே காட்சி தர வைத்தார். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அபனாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அவன் தூதர்களையும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய அந்த சகோதரர்கள் அல்லாஹுடைய தூதரை பகைத்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள நேசிக்கிறவங்களாக நீங்கள் அவங்கள பெற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. இவர்கள் ஈமான் கொண்டவர்கள். ஆனால் யார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பகைத்து கொள்கிறார்களோ அவர்களை இவங்க நேசம் கொள்பவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, தந்தைமார்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இஹ்வானகும் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அஷீரத்துகும் இன பந்துக்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் அல்லாஹுடைய ரசூலின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற விரோதத்தின் காரணத்தினால் இவங்களை கூட புறந்தள்ளி விட்டுருவாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் ரசூல் மாத்திரமே இலக்காக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். உலாயிக்க அவங்க கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவங்க உள்ளத்துல ஈமான் உறுதி முத்திரை குத்தப்பட்டு விட்டது. அந்த ஈமான் அவ்வளவு வலுவான ஈமானாக அமைந்து போனது. அல்லாஹ் ரசூலுக்கு விரோதம் கொள்பவன் எனக்கு நேசனா, நான் எப்படி அப்படியானால் நான் எப்படி இறை காதலனாக ஆக முடியும், நான் எப்படி இறை நேசனாக ஆக முடியும்? அல்லாஹ் நமக்கும் இறை நேசத்தை நசீபாக்க வேண்டாமா? நாமும் ஹிஸ்புல்லாஹ் என்கின்ற அல்லாஹ்வினுடைய குழுவில் சேர வேண்டாமா? சமூகத்திற்கு இருவர்களும் ரத்தம் தோய்ந்த வாழ்க்கையோடு அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் உள்ளங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் திருத்தும் என்றால் அவர்கள் உள்ளங்களை கருணையை கொடுத்து மக்களை காப்பாற்றிக் கொள்ளாமல், இல்லை என்றால் பூமியின் மேற்பரப்பிற்கு எந்த பாரமும் இல்லாமல் அந்த எதிரிகளை அழித்தொழித்துள்ளாமல் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் வேட்டைகளை முன்வைப்போம். அல்லாஹ் நமது மண்டையில் நல்ல தலைமைக்கு ஆட்சியாளர்களாக வரக்கூடிய காலங்களில் இருந்து எல்லா மக்களும் பரஸ்பரமாக நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக சகோதரர்களோடு வாழ்கிற நல்வாக்கியத்தை தாய் திருநாட்டினுடைய அடித்தளம் எப்படி அமைக்கப்பட்டதோ அதன் சுருதிகள் குன்றி விடாமல், அது சிதைத்து போய்விடாமல் அல்லாஹ் கடைசி வரைக்கும் அவரது தாய் திருநாட்டை பாதுகாத்து அருள்வானாக. இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக. இதற்காக உண்மை நின்று பாடுபட்ட விரும்பங்களுக்கெல்லாம் விரைவான நற்பணிகளை வழங்குவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த இடத்தில் சொர்க்கத்தில் விடுவானார். ஏழை ரசூலுல்லாஹ் உலகை பதில் சுபதாக்கள் அத்தனை சுபதாக்கள் சமாபாக்கள் அவர்களின் இறைநேசத்தில் அவர்கள் நாம் சரம் படித்த நமது செய்வார்கள் சங்கைக்குரிய விரும்பத்தில் எல்லா நபர்களும் ஒன்று கூடி இருக்கிற அந்த இடத்தில் அன்றையும் ஈன்றெடுத்த பெற்றோர் நமக்கு மாற்றம் போதித்த ஆசிரியர் விரும்பத்தில் நமது மனைவி மக்கள் நமது வட்டத்தினர்கள் அனைவர்களையும் அங்கே ஒன்று கூட்டி அருள்வானாக. இறுதியாக இறை நிகா என்ற தூய சந்திப்பை நமக்கு நசீபாக்கி தருவானாக. பக்தி செய்து நாம் முகம்மதின் சொல்ல